ஆஸ்கார் விருது அப்படின்னு சொன்ன உடனேயே நம்மளோட நினைவுக்கு வரவர் ஏஆர் ரகுமான் தான். 2 ஆஸ்கார் விருதுகளை தட்டி சென்ற முதல் தமிழனும் இவர் தான். தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் எத்தனை படங்கள் ஆஸ்கார் விருதுக்கு போயிருக்கு அப்படின்னு நம்மள பலருக்கும் தெரியாது. அந்த வகையில் இதுவரை ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட 10 தமிழ் படங்கள் எவை எவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தெய்வமகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நடிப்பில் 1969ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தெய்வமகன். அப்பா 2 மகன்கள் அப்படின்னு அந்த காலகட்டத்திலேயே 3 வேடங்களில் நடித்து அசத்தியிருப்பார் சிவாஜி. தமிழ் சினிமாவில் இருந்து ஆஸ்காருக்கு சென்ற முதல் தமிழ் படம் சிவாஜியோட தெய்வமகன் படம் தான். நாயகன் தெய்வமகன் படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு தமிழ் படமும் ஆஸ்காருக்கு போகவே இல்லை. அதுக்கப்புறமா 1987 தமிழ் சினிமாவில் இருந்து ஆஸ்காருக்கு போன படம் கமல் நடித்த நாயகன். சிவாஜி கணேசனோட 18 வருட சாதனையை கமலோட நாயகன் படம் முறியடிச்சது. அஞ்சலி நடிகர் ரகுவரன், ரேவதி, ஷாமிலி மற்றும் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளோட நடிப்பில் 1990ஆம் ஆண்டு உருவான திரைப்படம் அஞ்சலி. குழந்தைகளுக்கான சிறந்த படமாக அஞ்சலி படம் அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது. இந்த படம் ஆஸ்கார் விருதுக்கு சென்ற படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தேவர் மகன் 1992ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன், கமலஹாசன், நாசர், வடிவேலு மற்றும் பலரோட நடிப்பில் உருவான திரைப்படம் தேவர் மகன். அந்த காலகட்டத்தில் பெரும் வரவேற்பை பெற்ற இந்த படம் அதற்கேற்ற எதிர்ப்புகளையும் பெற்றது. இந்த படமும் ஆஸ்கருக்கு சென்ற படம். குருதி புனல் கமலஹாசன், அர்ஜுன், கௌதமி, நாசர் நடிப்பில் 1995ஆம் ஆண்டு உருவான படம் குருதி புனல். இந்த அதிரடி ஆக்ஷன் படம் ஆஸ்காருக்கு சென்ற 10 தமிழ் படங்களில் ஒன்று. இந்தியன் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன், சுகன்யா, மனிஷா கொய்ராலா மற்றும் பலரோட நடிப்பில் உருவான படம் இது. லஞ்சத்திற்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த படம் மிக பெரிய வரவேற்பை பெற்று ஆஸ்காருக்கு போயிருக்கு. ஹேராம் கமலஹாசன், ஷாருக் கான், வசுந்தரா தாஸ், நஸ்ருதீன் ஷா, ராணி முகர்ஜி, ஹேமா மாலினி மற்றும் பலரது நடிப்பில் 2000ஆம் ஆண்டு உருவாகி மிகப்பெரிய பேசுபொருளான படம் தான் ஹேராம். இந்த படமும் ஆஸ்காருக்கு போயிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம தமிழ் சினிமாவில் பலரது வியப்பையும் பாராட்டுகளையும் பெற்ற ஜீன்ஸ், விசாரணை, கூழாங்கல் போன்ற படங்களும் ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதில் கமலோட 4 படங்களும் சங்கரோட 2 படங்களும் ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்டிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.